எல்லாருக்கும் வணக்கங்க. இது பல்லாரி வெங்காயம் அறுவடை பண்ண போகிறேன். விதை போட்டது தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கிட்ட ஆகுது. அப்படியே நல்லா வளர்ந்துச்சு. வளர்ந்துட்டு அப்புறம் சருகுலாம் காஞ்சிட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் முத்திருச்சுன்னு அர்த்தம் தானே. அதனால் இப்போ நம்ம அறுவடை பண்ணலாமாங்க. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனாலும் குட்டி குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்லாரி வெங்காயம் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. அதுவும் விதையில போடணும் அது. சின்ன வெங்காயம் மாதிரி வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வைக்கிறது கிடையாது. இது விதைங்க. ஆனாலும் கூட எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டு வளர்ந்து வெங்காயமும் காய்ச்சி அது அறுவடைக்கும் தயாராகிடுச்சு. அதை பாருங்கள். ஆனால் இதில் 4, 5 விதை போட்டேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில். ஆனால் முளைச்சது என்னவோ ஒரே வெங்காயம் தான். அது கூட ரெட்டையாக வந்துருக்குது. ஒரு வேளை 2 விதை வந்து ஒத்திட்டு வந்துச்சா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ரெட்டை வெங்காயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தொட்டியில் இந்த பாருங்கள். அதில் பக்கத்தில் வந்து கொட்ட முடியாது. ஏன்னா வெண்டைக்காய் விதை வந்துட்டு அதில் விழுந்து முளைச்சி செடியாகவே ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அதை அப்படியே கொட்டினா அந்த வெண்டை செடி வீணாக போயிடும் இல்லைங்களா. வெண்டை விதை வந்து ஆட்டோமேட்டிக் நிறையா செடி தொட்டியில் முளைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய காய் விட்டுருவேன் பறிக்காமல். அது வெடித்து தன்னால் பார்த்திங்கன்னா அப்படியே விதை கொட்டிடும். இதை பாருங்கள், நான் அறுவடை பண்ணேன் பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம். அது சந்தோஷம் தானே. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு, அதாவது சிதம்பரம் கிளைமேட்டுக்கு வந்துட்டு பல்லாரி வெங்காயம் தொட்டியில் காய்ச்சது சந்தோஷம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.